ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன் காணலாம். ஆவணி மாதம் மாத கிரகமான சூரியன் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெற்று 31 நாட்களும் சஞ்சாரம் செய்வார். ஆவணி மாதத்தில் கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். சிம்மம் ராசியில் சிம்ம ராசி அதிபதி சூரியன் ஆவணி மாதம் 17 வரை சிம்ம ராசியில் புதன், சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் செய்கிறார். ஆவணி மாதம் 17ஆம் தேதி கன்னி ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். ஆவணி மாதம் 15ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். கும்பம் ராசியில் ராகு, துலாம் ராசியிலிருந்து சந்திர பகவான், மீனம் ராசியில் சனி வக்கரம், மிதுனம் ராசியில் செவ்வாய் பகவான், கடகம் ராசியில் குரு உச்சம். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆவணி மாத பொது பலன் காணலாம். ஆவணி மாதம் பஞ்சாங்கம் அறிவுறுத்துகிறது, சில எச்சரிக்கையான விஷயங்களை சொல்கிறது. முதலில் அதை காணலாம். இந்த ஆவணி மாதம் பெற்றோர்களால் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் வெகு விமர்சையாக சிறப்பாக அதிகமாக நடைபெறும். இந்த ஆவணி மாதம் கோவில் திருவிழா, கோவில் கும்பாபிஷேகம், மக்கள் பெருவெள்ளத்தில் வெகு விமர்சையாக நடைபெறும். ஆவணி மாதம் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் நல்ல கனமழை பொழியும். இந்த ஆவணி மாதம் தமிழ்நாட்டுக்கு புயல் மழையும் வரத்துக்கு வாய்ப்புண்டு. எண்ணற்ற சுப நாட்கள் வருகிறது. வீடு கிரகப்பிரவேசம், திருமணம் செய்துக்கலாம். ஆவணி மாதம் வீடு கட்டுவதற்கு வாஸ்து நாளும் வருகிறது. ஆவணி மாதம் பஞ்சாங்கம் சில அறிவுறுத்தல்களை எச்சரிக்கைகளை சொல்கிறது. பார்த்தீங்கன்னா ரயில் விமான விபத்து ஏற்படும் என்று சொல்கிறது. தேவாலயங்களில் இடி விழும் என்று சொல்கிறது. அதனால் இந்த ஆவணி மாதம் இடி இடிக்கும் போது, மழை பெய்யும் போது மொட்டை மாடியில் போய் நிற்பது, மரத்தடியில் போய் நிற்கிறது, இதெல்லாம் பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும். மழை பெஞ்சிட்டு இருக்குது, போய் செல்ஃபி எடுக்கிறேன் அப்படின்னு செல்ஃபோனை வச்சுட்டு பார்த்துக்கிங்கன்னா மின்னல் தாக்கு இடி விழும். அதனால் இந்த ஆவணி மாதம் பொதுமக்கள் மழை பெய்யும் போது இடி இடிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ரயில் விமான பயணங்களில் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பொது பலன் காணலாம். கன்னி ராசி அதிபதி புதன் 12வது வீட்டிலே சூரிய பகவானோடு கேதுவோடு இணைந்து ஆவணி மாதம் 17 வரை சஞ்சாரம் செய்கிறார். சூரியனோடு புதன் இணைந்திருக்கும் போது வேலையில் இருப்பவர்கள் பதவிக்காக, அரசியலில் இருப்பவர்கள் பதவிக்காக யாரை பிடிக்கலாம், யாரு காலில் விழலாம், யாரை பிடிச்சோம்னா பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க, உஷாராக இருப்பீங்க. இந்த ஆவணி மாதம் 12வது வீட்டிலே புதன் 17 வரை செல்லும்போது அரசு சார்ந்து அரசியல் சார்ந்து இந்த ஆவணி மாதம் நீங்கள் மெதுவாக நகர்ந்து செல்வீர்கள். கண்டிப்பாக பதவி வரும், பதவி உயர்வு கிடைக்கும். சரியான நபரை, சரியானவர்களை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் பதவி உயர்வு வரும். அரசு சலுகைகள், அரசு உதவிகள் கிடைக்கும். ஆவணி மாதம் 17ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு புதன் வருகிறார். கோச்சாரத்தில் புதன் ஜென்ம ராசிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்து கணக்கு வழக்கு போட்டுக்கிட்டு இருப்பீங்க, அதிகமாக யோசிப்பீங்க. உங்களை சார்ந்து, உங்கள் குடும்ப நபர்களை சார்ந்து, எதிர்காலம் சார்ந்து அதிகமாக யோசிப்பீங்க, உஷாராக இருப்பீங்க. ஆவணி மாதம் 17ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு புதன் வரும்போது பயண பிரயாணங்கள் ஏற்படும். கோயிலுக்கு போய்டலாம். ஆவணி மாதம் பிற்பாதி உங்களுக்கு நேரம் கிடைச்சின்னா திருப்பதி சென்றுவாங்க, நல்ல திருப்பம் உண்டாகும். உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா பழனி மலைக்கு சென்றுவாங்க, பழனி முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்.
ஏன்னா உங்கள் ராசிக்கு 10வது வீட்டிலே செவ்வாய் நிற்கிறார். செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசியின் மேல் இருக்கிறது. அப்போ வந்து ஆவணி மாதம் 17ஆம் தேதி ஜென்ம ராசியிலே புதன் ஆட்சி பெறும்போது திருப்பதி வெங்கடாஜலபதி அருளும் பழனி முருகப்பெருமான் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு புதன் வரும்போது அக்கா தங்கை உடன் பிறந்த சகோதரிகள் உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க. படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிப்பீங்க, நல்ல சாதனை புரியுங்க. ஆவணி மாதம் 15 வரை ஜென்மராசியிலே சுக்கிர பகவான் நேசமாக இருக்கிறார். சனிச்செவ்வாய் பார்வையில் ஜென்மராசியில் சுக்கிரன் இருக்கும்போது கோவில் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து, தான தர்மங்கள் சார்ந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் பணங்காசு செலவழிக்கலாம், தாராளமாக நன்கொடை கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி ஜென்மராசியிலே நீச்சமாக இருக்கிறார். நீங்கள் வந்து தான தர்மங்கள் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு பண வரத்து உண்டு. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி உண்டு. பெண் நண்பர்கள், பெண் குழந்தைகள், அம்மா, அக்கா, தங்கச்சி, பாட்டி என்று பெண்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஆவணி மாதம் 15ஆம் தேதி 2வது வீட்டிற்கு சுக்கிர பகவான் வருகிறார். அதாவது துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி. கன்னிராசிக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிற்கு வரும்போது தாராளமான பணப்புழக்கம், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, ஒற்றுமை, சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு காப்பாற்றலாம். 2ஆம் வீட்டில் சுக்கிரன் வரும்போது சினிமா துறையில், கலைத்துறையில் இருப்பவர்கள், நடிகர்கள், நடிகைகள், பாடலாசிரியர்கள், கதை எழுதக்கூடியவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள் ஜொலிக்கலாம், அல்லது சினிமாவுக்கு வாய்ப்பு தேடலாம். சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும். 2ஆம் வீட்டில் சுக்கிரன் வரும்போது வராத பணம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும். வெளியூர் மூலம், வெளிநாடு மூலம் வேலை செஞ்ச பணம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆவணி மாதம் பிற்பாதி டான்னு நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, உங்கள் கைக்கு பணம் வந்து சேரும். கன்னி ராசி என்பதற்கு 2வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கிறார். சந்திரன் வந்து 2ஆம் வீட்டில் இருக்கும்போது நல்லா சந்தோஷமாக கலகலன்னு பேசுவீங்க. இருந்திருந்தாலும் மற்றவர்கள் வந்து வேதனைப்படுற அளவுக்கு, எரிஞ்சு விழுற அளவுக்கு நீங்கள் வந்து பேசுவீங்க. அதனால் வந்து சொந்த பந்த உறவுகள், குடும்ப நபர்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த ஆவணி மாதம் பேசுங்க. ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு 6வது வீட்டிலே கிரகணம் நிகழப்போகிறது. இந்த கிரகண நாளில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மாம மச்சனன்கள் உறவுகள் மூலம் கவனமாக இருக்கணும். பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத விதமாக சில விபரீத விபத்துகளும் உடலில் காயங்களும் அதாவது ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புண்டு. இப்போ வந்து விமானத்தில் போகணும், ட்ரெயினில் போகணும் அப்படின்னு அந்த நாள் வந்து நீங்கள் தவிர்த்துடுங்க. அதாவது ஆவணி மாதம் 10ஆம் தேதி சந்திர கிரகணத்தன்று சொந்தக்காரர்களிடம், வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் பேசுவதை குறைச்சி கொள்ளுங்க. தேவையில்லாத பேச்சனிங்கன்னா சண்டை சச்சரவு, காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். ஏன்னா கன்னிராசிக்கு 6வது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு செல்கிறார். அப்போ வந்து ராகு இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தான் போயிட்டுருக்குது. இதே ஒரு சிலருக்கு வந்து உடல்நிலையில் பிரச்சனை இருக்கும். முட்டி எலும்பு, மூட்டு எலும்பு, இடுப்பு எலும்பு, முதுகு எலும்பு, உடல்நிலையில் வலி, வேதனை, உடம்பு சரியில்லாமல் ஒரு சிலருக்கு இருக்கலாம். மற்றபடி நல்லா தான் இருக்குது. கன்னிராசிக்கு 7வது வீட்டிலே சனி வந்து வக்கரகதியில் செல்கிறார். இது ஒரு சிறப்பான வாய்ப்பு தான். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த வரன் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு செட் ஆகலை, பிடிக்கல, ஒரு தடை தாமதம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு விலகுகிறது. வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் நன்றாக தாராளமாக வருவாங்க. நண்பர்கள், கூட்டாளிகளுடைய நட்பு உதவிகள் கிடைக்கும். கன்னி ராசிக்கு 10வது வீட்டிலே செவ்வாய் செல்கிறார். 10லே செவ்வாய் இருக்கும்போது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான உழைப்பு இருக்கும். அதிகமாக வந்து வேலை இருக்குது, நிற்க நேரம் இல்லை, செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். 10லே செவ்வாய் இருக்கும்போது வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் தொழிலாளர்களை
அல்லது முதலாளிகளை திட்டுறது, அவங்க முகத்துக்கு நேராக நீ என்ன சம்பளம் கொடுக்குற, நீ என்ன வேலை கொடுக்குற அப்படின்னு எதிர்த்து பேசுறது, இதெல்லாம் வந்து கன்னிராசி அன்பர்கள் தவிர்த்து விடுங்க. ஏன்னா செவ்வாய் 10லே இருக்கும்போது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் முதலாளிகளிடம் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடும். கன்னிராசிக்கு 11வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். லாப குரு. ஒரு சிறப்பான காலகட்டம். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பாருங்கள், வரன் செட் ஆகும். கண்டிப்பாக இந்த ஆவணி மாதமே 15க்கு பிறகு திருமணம் நடக்கும். 11வது வீட்டிலே குரு இருக்கும்போது நகை எடுக்கலாம், வீடு கட்டலாம், புதுசாக வண்டி வாங்கலாம், வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் கூட வாங்கலாம். உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. கையில் காசே இல்லை அப்படின்னாலும் பேங்கில் லோன் போட்டுனாச்சும் கடன் வாங்கினாச்சும் நீங்கள் வந்து வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளலாம். குருபலன் இருக்கும்போது கடனே வாங்க தேவையில்லை. அந்த அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை உத்தியோகம் மூலமே பண வரத்து தாராளமாக இருக்கும். 11வது வீட்டிலே குரு இருக்கும்போது 2ஆம் தார திருமணத்திற்கு வரன் பார்த்து ஒன்று போலுக்கு இந்த ஆவணி மாதம் வரன் செட் ஆகும், திருமணம் செய்து கொள்ளலாம். அப்போ வந்து ஆவணி மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாதம் தான். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.